நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆனி மாத பலன்கள். ஸோ ஆனி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசியில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் வக்ரம். கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும். ஒரு வேலையை வந்து வேகமாக பண்ண முடியாது. ஸோ இதுதான் முக்கியமாக இருக்கும். என்னடா அது கொஞ்சம் அப்படியே சொன்னங்களாக இருக்கேங்கிற மாதிரி விஷயம். அப்படியே நீங்களே வேகமாக போனாலும் அங்கே இருக்கிறவங்க சோம்பேறி ஆக்கிடுவான். நம்ம வந்து வேகமாக போனால் இன்னொருத்தர் பேட்டரியை டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பு ஏற்றிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலையில் ஏஞ்சி கொஞ்சம் யோகா தெரிஞ்சுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் லைட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் அதெல்லாம் வந்து போயிடும். ஓகேங்களா? அந்த மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணாலே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் இருக்கும். இது பண்ணாலே போதும். என்ன அதுக்கப்புறம் 2இல் உள்ள செவ்வாய். ஸோ 20ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா 2இல் வந்து செவ்வாய் இருந்ததுங்க. ஸோ குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல வருமானங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 3இல் போகிறார். ஸோ 3இல் போகும்போது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 3. ஸோ 4ஆம் அதிபதி 3ல் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அம்மா கொஞ்சம் செலவு வைப்பாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தர்க்கங்கள் ஏற்படும். வண்டி கொஞ்சம் வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வாகனங்கள் வச்சுன்னா வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி வெளி மாநிலங்கள், வெளி வட்டாரத்தில் இருந்தெல்லாம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இளைய சகோதர நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருக்கிறனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ தாயோட உடல்நிலையில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸோ இதுதான் ரொம்ப மெயினாக பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வண்டிகள்லாம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் வேகமாகலாம் ஓட்டக்கூடாது. காரணம் என்னென்னா அது வந்து ராகுடைய காம்பினேஷனில் போகுது. ஸோ அதனால் வந்து அது 6ஆம் இடமாக இருக்கிறனால வந்து ஏதாச்சும் விழுந்து வாரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து இந்த செவ்வாய் ராகுலாம் இருக்கும்போது அந்த காற்று வந்து மூஞ்சில் படும்போது நல்ல ஸ்பீடாக வண்டி ஓட்டணும் தோணும். அதனால் சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பெண் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. மற்றபடி உல்லாசம் சந்தோஷத்தில் எந்த குறைவும் இருக்காதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடித்து தூள் கலப்பீங்க. காதலர்களுக்கு வந்துலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் அவங்க வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்களே வழியே மற்றபடி எல்லாமே சிறப்பாக. ஆண்களுக்கு வந்து பெண்களுடைய பிடிவாதம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு இதுதான். மற்றபடி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 6இல் உள்ள கிரகங்கள், அது வந்து கொஞ்சம் கடன் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலையில் தலையில் போடுவாங்க. ஐயோ ராமா, நான் என்னடா இது காலையில் இத்தனை மணிக்கு போகிறேன், இத்தனை மணி என்னடா அது இவ்வளோ வேலை வாங்குறீங்கடான்ற மாதிரி டென்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் தூக்கி போட்டு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எமோஷன் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான். ஏன்னா செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஒரு பாதகாதிபதி வந்து 6ஐ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து வேலையை தூக்கி போடுறேன், இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் உன்னோடலாம் வேலை பார்க்க முடியாது அப்படா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பொறுமை ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருந்து சாதிக்க பாருங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 20-21ஆம் தேதி ரொம்ப உஷாராக இருங்க. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 24-25 கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இந்த 2 நாட்கள் வந்து 4 நாள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. இல்லைனா அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 4 நாள் ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றபடி 8ஆம் அதிபதி 6இல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்ன இருந்தாலும் 8ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதி வீட்டிலலாம் இருந்ததுன்னா விபரீத ராஜயோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்கும். கடன்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிப்பீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாலா பக்கமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து இங்கே சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை. அப்படி இருந்தும் நம்ம வந்து சமாளித்து தான் போயிட்டுருக்கோம். வேறு வழி இல்லை. ஸோ இப்படி சமாளித்து தான் ஓட்டணும். இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ கொஞ்சம் சூசகமாக நடந்து இந்த மாதம் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் வந்து எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9இல் உள்ள கிரகமும் வந்து உங்களுக்கு வந்து 6இல் இருக்கிறனால வந்து கொஞ்சம் வேலையில் வந்து நிறைய உயரதிகாரியோட வந்து ஒரு சப்போர்ட்லாம் கிடைக்கும். பட் இருந்தால் கொஞ்சம் லேக் அடிக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அப்படி இப்படி சமாளித்து தான் ஓட்டணும். வருகின்ற வருமானம், மேலதிகாரி, தந்தை, அப்பாவோட உடல்நலம்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஸோ அப்பாவோட உடல்நலம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களாம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேற்படிப்பு, நான் இந்த மாதிரி இந்த படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு படிக்கணுங்கிறவங்களாம் கொஞ்சம் குழம்புவீங்க. என்ன பண்ணுறது, எது பண்ணுறது புரியாமல் எனக்கு படிப்பே வேணாம், வேலைக்கு போயிடலாமா கூட யோசிக்கிறேன் அப்படிங்கிறது. வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். படிச்சிருங்க. படிக்கும்போது வந்து கரெக்டாக அந்த படிப்பு முடிச்சிறது நல்லது. ஏன்னா வந்து வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து படிக்கிறதுங்கிறது ஆவாத கதை. ஏன்னா வந்து டைவர்ஷன்ஸ் வந்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி தொழில்
தொழில் சார்ந்த விஷயங்கள். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ல் உள்ள கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனா இருந்தனால தொழிலில் வந்து கொஞ்சம் முடக்கு ஏற்படும், கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். பட் முதல்ல இருந்த டென்ஷனோட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து நடக்குங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு 1 வாரம் 10 நாள் வந்து எல்லாமே ஒரு 10 நாள் வந்து எல்லாமே சரியாயிடும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி லாபங்கள், ஸோ லாபங்கள்லாம் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஒரு வெளித்தொடர்புனால வந்து நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், ரியல் எஸ்டேட்டு, இந்த தரகு வேலைகள் செய்பவர்கள்லாம் ஓரளவுக்கு வந்து லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பேச்சாளர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்துருங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்ன, இந்த 3, 6 இந்த காம்பினேஷன் இருக்கனால வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா உஷாராக இருக்கணும். மற்றபடி இப்போ 12ல் உள்ள கிரகங்கள், ஸோ 12ல் உள்ள கிரகம் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கணும்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. விரயங்கள்லாம் வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு வந்து சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் வண்டி ஓட்டுறதுலேயும் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். கொஞ்சம் கடன்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கடன்காரங்க பயந்துலாம் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, ஒளிஞ்சு ஓட்டுறதெல்லாம் விட்டுட்டு தில்லா ஃபோன் எடுத்து பேசுங்க, தைரியமாக பேசுங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், உங்களோட குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்கலாம். ஸோ ஹரிஹர சுதன் ஐயப்பனுங்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஒரு சாண்டிங் மாலைங்க. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாலை, ஒரு சாண்டிங் மாலை வாங்கிக்கோங்க. ஸோ அது உங்கள் வீட்லேயே வந்து சபரிமலைக்கு போகிறவங்களா தான் அந்த மாலை இருந்தாலும் அந்த மாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கவுண்டிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வம் கற்பனசாமியாக இருக்குன்னா ஓம் கற்பனசாமி, ஓம் கற்பனசாமி மனதார வந்து அவர் உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். அது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும் பிளேஸ், அது மட்டும் பார்த்துங்க. தனி ரூம் இருந்தால் தனி ரூமில் இருக்கலாம். இல்லைனா எனக்கு தனி ரூம்லாம் இங்கே இருக்கதே ஒரு கிச்சன், ஒரு ஆள்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி ஓரமாக உட்காந்து பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான். ஸோ ஐயப்பனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன் கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.